அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அல்லதி குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யாஹ் வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி திக்ரிஹி வ ரய்யாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் குர்ஆனிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஜியாகிரபி, புவியியல் சார்ந்த விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ புவி, இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா? உருண்டையானதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. தட்டையானதுன்னு சொல்றவங்க, இந்த பக்கீர் தட்டையானதா? உருண்டையானதுன்னு அறிவியல் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த உலகத்தினுடைய வடிவத்தை பற்றி பேசும்போது தட்டையானது என்று சொல்கிறானே, இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கமா இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வடிவத்தை பற்றி பேசும்பொழுது அல்லதி ஜஅல லகுமுல் அர்ல ஃபிராஷா, ஃபிராஷானா என்ன அர்த்தம்? விரிப்பு. அப்ப இந்த விரிப்புங்கிறது உருண்டையா இருக்குமா தட்டையா இருக்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அருள் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அல்லதி எப்படிப்பட்டவன் என்றால் ஜஅல லகுமுல் அர்ல ஃபிராஷா, இந்த அருளை, இந்த பூமியை நாம் உங்களுக்கு ஃபிராஷாக, தட்டையாக ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள் எல்லாம் இந்த உலகம் உருண்டையானது என்பதாக அவருடைய கண்டுபிடிப்பின் கூற்றாக வெளியிடுகிறார்கள். என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால், பொதுவாக குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் இந்த உலகத்தினுடைய எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் ஒத்து போறதாக தான் இருக்கும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாக எந்த கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கவும் இல்லை, எந்த கண்டுபிடிப்புகளும் குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாகவும் இருந்ததில்லை. என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் இன்னும் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும். இப்போ இந்த மண்டபம் நமக்கு மண்டபமா இல்ல மஸ்ஜிதா? நமக்கு மஸ்ஜித், வெளியில உள்ளவங்களுக்கு நமக்கு பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை ஜஅல லகுமுல் அர்ல ஃபிராஷா, நாம் உங்களுக்கு ஃபிராஷனாக ஆக்கி வைத்தோம், உங்களுக்கு தட்டையானது. நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்றோம். இந்த பூமியை நாம் தட்டையானதாக உணர்கிறோமா இல்லது உருண்டையானதாக உணர்கிறோமா? நாம் தட்டையானதாகத்தான் உணர்கிறோம், உருண்டையாக நாம் உணர்வது கிடையாது. இப்ப நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை தட்டையானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். சரி, அப்போ வல்லுநர்கள் எல்லாம், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த பூமியை பற்றி பேசும்போது இந்த உலகம் என்பது உருண்டையானது என்பதாக பேசுகிறார்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் குர்ஆனிலே சான்று இருக்கிறதா என்பதாக நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், யுகவ்விருல் லைல அலன் நஹாரி வ யுகவ்விரு நஹார அலல் லைலி. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுகவ்விரு, கவ்வர என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். கவ்வாரா என்ற வார்த்தை அரபு மொழியில் எதற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஒரு உருண்டையான பொருளின் மீது ஏதேனும் ஒரு பொருளை நாம் சுற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. உதாரணமாக தலையில் தலைப்பாகையை கட்டினான் என்று சொல்வதற்கு இந்த கவ்வர என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்போ அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அந்த இயக்கங்களை பற்றி பேசும்போது இந்த உலகத்தை நாம் பகலை இரவின் மீதும் இரவை பகலை கொண்டும் நாம் சுற்றினோம் என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கவ்வர என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த வார்த்தையை பயன்படுத்தினுடைய ரகசியம் இந்த உலகம் உருண்டையாக இருக்கிறது என்பதை இந்த ஒரு வார்த்தையை வைத்து நம்மால் விளங்க முடிகிறது. கூரத்தின் என்று சொன்னால் அரபியிலே ஃபுட்பாலுக்கு சொல்லுவாங்க. ஃபுட்பால் என்னது? தட்டையா இருக்காது, உருண்டையா தான் இருக்கும். அப்ப இந்த உலகம் உருண்டையானது என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பாக குர்ஆனில் சொல்லி காண்பித்து விட்டான். ஆனால் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தற்போதுதான் அதை உருண்டை என்று கண்டுபிடிக்கிறார்கள். இன்னைக்கு நேத்துள்ள பஞ்சாயத்து கிடையாது. பல கூட்டங்கள் இன்னைய வரைக்கும் உலகம் தட்டையானது என்றும், இன்னும் சில கூட்டங்கள் இன்ன வரைக்கும் உலகம் உருண்டையானது என்றும் பல விவாதங்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய அவர்களுக்கு மத்தியில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உலகம் தட்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எண்டு இருக்கும். அதுக்கு மேல நம்ம தாண்டி போகும்போது உழுக மாதிரி ஒரு சூழல் வரும். இந்த ஸ்டேஜ் இருக்கு, இதுதான் எண்டு, இதை நான் தாண்டி வந்தேன்னு சொன்னா கீழே விழுந்துருவேன். அப்ப நம்ம என்னைக்காச்சும் அப்படி ஒரு உணர்ச்சியை உணர்ந்திருக்கோமான்னு கேட்டா கிடையாது. இந்த உலகம் உருண்டையா இருக்கிறதுனாலதான்
இந்த உலகத்தை பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சுற்றி வந்து இந்த உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்து நமக்கு கூற்றுகளாக வெளியிட்டார்கள். இந்த வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, கவ்வர என்ற வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் உருண்டையானது என்று மட்டும் சொல்லவில்லை, இந்த உலகம் தன்னை தானே சுற்றுகிறது என்பதையும் சொல்லி காண்பிக்கிறான். இரவை பகலின் மீதும் பகலை இரவின் மீது எப்போது இரவும் பகலும் மாறி வரும். இந்த உலகம், இந்த பூமி தன்னை தானே சுற்றும் போதுதான் நமக்கு இரவும் வரும் பகலும் வரும். தன்னை தானே இந்த பூமி சுத்தல, தட்டையா இருக்குது அல்லது உருண்டையா இருந்தாலும் அது அப்படியே நிக்குதுன்னு சொன்னா பகலாவே தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா இரவாகவே தான் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது, இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காண்பிப்பதை வைத்தே நம்மால் உணர முடிகிறது. இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அது தன்னை தானே சுற்றுகிறது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்தில் இப்படி பயன்படுத்துகிறான், வல் அர்ல பஅத தாலிக, சொல்லுங்க, தஹாஹா. தஹா என்ற பொருள் எதற்கு சொல்லப்படும் என்று சொன்னால், தீக்கோழியினுடைய அந்த கோழி முட்டைக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் தஹாஹா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் அர்ல பஅத தாலிக தஹாஹா, இந்த பூமியை தீக்கோழியினுடைய முட்டையினுடைய வடிவத்தை போன்று நாம் ஆக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகம் உருண்டை, சர்க்கிள், வட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது வட்டம் கிடையாது, கோல் வடிவம்னு சொல்லுவாங்க, ஸ்பியர்னு சொல்லுவாங்க. வட்டத்துக்கும் சற்று மாறுதலான ஒரு கோல் வடிவம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், தீக்கோளினுடைய முட்டையை போன்று சொல்கிறான். தீக்கோளினுடைய அந்த ஒரு வடிவம் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த உலகத்தினுடைய வடிவமும் இருக்கிறது என்பதை நம்மால் இன்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றின்படி பார்க்க முடியுது. இந்த புகைப்படத்துல கூட நீங்க பார்க்கலாம், பக்கத்துல பூமி இருக்கும், அதுக்கு பக்கத்துல தீக்கோளினுடைய முட்டை இருக்கும். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அச்சசல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹாஹா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தினுடைய வடிவமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சமீபமாக கண்டுபிடிக்க கொடுக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அடுத்ததா அறிவியல் ஆராய்ச்சியாளருடைய பல கடினமான கண்டுபிடிப்புகளின் போது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு கூற்று, இந்த பூமி தன்னை தானே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓரங்கள் எல்லாம் அழித்து கொண்டே வருகிறது. எப்போது பூமி உருவாகிச்சோ அப்ப எப்படி இருக்கோ அதே போல இன்ன வரைக்கும் இல்லையா, பூமியினுடைய ஓரங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இதை பற்றியும் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அவலம் யரவ் அன்னா நஅத்தில் அர்ல நன்குஸ்ஹா மின் அத்ராஃபிஹா, நன்குஸ்ஹா மின் அத்ராஃபிஹா, இந்த பூமியினுடைய ஓரங்களில் இருந்து இந்த பூமியை நாம் குறைத்து கொண்டே வருகிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எல்லா ஆயத்துகளும் எல்லா வசனங்களும் இந்த உலகத்திலே தற்போது கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளியாளர்கள் இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு போய் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க. ஆனா பூமிக்குள்ள போயிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்களால போக முடியாது. வானத்துக்கு போயிருக்கிறாங்க, நிலவுக்கு போயிருக்கிறாங்க, பல கோள்களுக்கு போயிருக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பூமிக்கு உள்ள போயிருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஹையஸ்டா இதுவரைக்கும் அதிகபட்சமா பூமிக்கு உள்ள போய் ஆராய்ச்சி செஞ்சது வெறும் 12 கிலோமீட்டர் மட்டும்தான். அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஆனா பூமியினுடைய மொத்த ஆழத்தினுடைய கிலோமீட்டர் பார்த்தோம்னு சொன்னா 12,756 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் வெறும் 12 கிலோமீட்டர் மட்டுமே ஒரு மனிதனால் இந்த பூமிக்குள்ள போக முடிஞ்சு. காரணம், எவ்வளவு இயந்திரங்களை அவன் உருவாக்கினாலும் இந்த பூமிக்குள்ள இந்த மனிதனால் போக முடியாது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இந்த பூமி ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம தோண்டிட்டோம், சுத்தி வர முடியும், ஆனா உள்ள போக முடியாது. உள்ள போனா என்ன ஆகும்? நேத்து நம்ம பார்த்தோம், பூமியினுடைய 4 லேயர், அஸ்டோஸ்பியர், லித்தோஸ்பியர், அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல். இந்த மேண்டல்ங்கிற அந்த புவித்தகனுடைய பகுதி வரைக்கும் மட்டும்தான் நம்மால் செல்ல முடியும். அதையும் தாண்டி நாம் கீழ் சென்றோம் என்று சொன்னால் அங்கே எரிமலையினுடைய குழம்புகள் அங்கு நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். அதுக்கும் உள்ள தாண்டி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அந்த மைய பகுதியிலே ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். மேல போக போக ஈர்ப்பு விசை குறையும், நம்ம கால் நிக்காம நம்ம என்ன செய்வோம், அப்படியே மிதக்குவோம். ஆனா கீழே போக போக ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் அந்த ஈர்ப்பு விசை பிடிச்சி இழுக்கும். கையை தனியா இழுக்கிறது வேற, காலை தனியா இருக்கிறது வேற. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் அது பிடிச்சி இழுக்கும் போது நம்ம உடம்பு அப்படியே சுக்கு நூறா செதறிவிடும். அப்போ இந்த பூமிக்குள்ள போகவே முடியாது என்பதுதான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. இதை 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, மனிதனே இந்த பூமியில பெரிய நிறைய படைப்புகளை கண்டுபிடிச்சிட்டு பெருமடிச்சு நடக்காத.
இன்னக லன் தஹ்ரீகல் அர்ல, இந்த பூமிக்குள்ள உன்னால ஆராய்ச்சி செய்ய முடியாது, இந்த பூமிக்கு உள்ள உன்னால போக முடியாது. வலன் தபுலுகல் ஜிபால தூடா, இந்த மலை இந்த உச்சத்தில் எவ்வளவு தூரம் இருக்குதோ, நேத்து பார்த்தோம் எவரெஸ்ட் மலை இந்த பூமியில இருந்து உயர்மட்டத்துக்கு 9 கிலோமீட்டர்னு. அப்ப 9 கிலோமீட்டருக்கு அளவு தாண்டி இருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் மலை அளவுக்கு உன்னால் இந்த பூமிக்குள்ளே போக முடியாது. இன்னக்கலன் தஹ்ருக்கல் அர்ல, இந்த பூமிக்குள்ளால் உன்னால் செல்ல முடியாது. அப்படி செஞ்சா நீ பெருமை அடிச்சுக்க, உன்னால முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் வானத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது கன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏறும்போது எப்படி உள்ளம் இருக்குமோ அதே போன்று என்று சொல்வதை வைத்து பார்க்கும்போது வானத்துக்கு நம்மால் செல்ல முடியும், அங்கு ஆராய்ச்சி செய்ய முடியும், சென்றும் இருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்தும் இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. ஆனால் பூமியை பற்றி பார்க்கும் பொழுது பூமிக்குள் நம்மால் செல்லவே முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அன்றே நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி காண்பித்து விட்டான். இன்னும் பல இடங்கள்ல பல ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை நாம் மனிதனுக்கு வசிக்கும் இடமாக வாழும் இடமாக ஆக்கி வைத்தோம், தாவரங்களை கொடுத்தோம், உணவுகளை கொடுத்தோம், கடல்களை கொடுத்தோம் என்று பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். எத்தனையோ கோள்கள் இருக்குது, ஆனா எந்த கோள்லையும் மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் அங்க கிடைக்கல. போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு திரும்ப வர முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச கோள்கள் பேரை சொல்லுங்க. மார்ஸ் வேற, யுரேனஸ், ஜூபிட்டர், புளூட்டோன்னு பல கோள்கள் இருக்குது. ஆனா எந்த கோள்களிலும் மனிதனுடைய வாழ்வாதாரம் அங்கு கிடையாது. காரணம், சில கோள்கள்ல சூரியனுடைய வெப்பம் அதிகமா இருக்கும், நம்மளால வாழ முடியாது. சில கோள்கள்ல நிலவனுடைய வெளிச்சங்கள் அங்கு கிடையாது. சில கோள்கள்ல விலங்குகளும் மனிதர்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் அங்கு தாவரங்கள் கிடையாது. சில கோள்கள்ல தண்ணீர் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமி மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கு தகுந்தவாறு படைக்கப்பட்டிருக்குது. ஒரு விண்வெளி ஆராய்ச்சியர் ஆராய்ச்சிக்கு ஆக வேண்டுமென்றால் சென்று விட்டு திரும்பலாம், ஆனால் அவர் அங்கேயே வாழ முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஆக இது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. இதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனிலே மனிதன் வாழும் இடம் அது பூமி மட்டும்தான் என்பதை இலகுவாக சொல்லி காண்பித்து விட்டான். போது பாருங்கள், பூமி உருண்டையானது என்ற கண்டுபிடிப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த பூமி என்பது மனிதன் வாழும் இடம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் ஆரம்பிச்சு இன்னைக்கு வ இலல் அர்லி கைஃப சுத்திகத் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவெல்லாம் குர்ஆனிலே இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளருடைய கண்டுபிடிப்பை முன்கூட்டியே நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். அதன் அடிப்படையில் நாம் இன்னும் நிறைய பிள்ளைங்க இந்த ஏலியனை பத்தி குர்ஆன்ல இருக்குதா, ஏலியனை பத்தி குர்ஆன்ல இருக்குதா 4 பேர் கேட்டுட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் அதை பற்றி நாம் பார்ப்போம். வேற ஏதும் தலைப்புகள் இருந்தால் இது சார்ந்த விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, இந்த கண்டுபிடிப்புகள் குர்ஆன்ல இருக்குதா, அது குர்ஆன்ல இருக்குதா என்ற ஒரு தலைப்புகள் தங்களுக்கு மத்தியில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை தேடி எடுத்து கொடுப்பதற்கு நமக்கும் வசதியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னொரு தலைப்பின் சம்பந்தமாக நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.